பருப்பே இல்லாமல் ஒரு வெங்காயம் தக்காளி வச்சு சாம்பார் வைக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 6 காஞ்ச மிளகா, மஞ்சள் பொடி, சோம்பு, இதையும் இதோட ட்ரெஸ் போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துடலாம். 3 தக்காளி, ஒரு 4 வெங்காயம், நல்லா ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 4 விசிலு. இப்போ 4 விசில் வரட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துச்சு. இப்போ கல்ச்சட்டில் போட்டு நல்லா கரைஞ்சிக்கலாம். நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ குக்கர்லேயே ஊற்றிடலாம். தாளிப்பு தாளிச்சாச்சு. தாளிப்பு இதில் சேர்த்துடலாம். அவ்வளோ ஒரு கொதி வரட்டுன்னு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இது இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு டீஸ்பூன் கடலை மாவு கொஞ்சம் கரைச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்னஸ்க்காக. இதில் கடலை மாவு சேர்த்துடலாம். ஊற்றணும். கொஞ்சம் கரண்டி போட்டு கலக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு கொதி வரணும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. குழம்பு ரெடி. குதிரைவாலி இட்லிங்க. குதிரைவாலி இட்லிங்க. இந்த மாதிரி ஒரு சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.